ரீசெண்ட் டைமா சோஷியல் மீடியா முழுசும் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்க விஷயம் விஜய் த்ரிஷாவோட பிரச்சனையும் விஜய் சங்கீதாவோட விவாகரத்து கேஸும் தான். இந்த நிலையில இவ்ளோ நாளா ரசிகர்கள், தொண்டர்கள், அரசியல் தலைவர்கள் மட்டுமே விஜய் த்ரிஷாவை பத்தி ஒப்பீனியன் வச்சிட்டு இருந்தனால முதல் முறையா இப்போ நடிகர்கள், ஆக்டர், டைரக்டர் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த வகையில ஆக்டர் பார்த்திபன், சமுத்திரக்கனி உள்ளிட்ட பல நடிகர், நடிகைகள் விஜய் பத்தியும் த்ரிஷா பத்தியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில இப்போ ஆக்டர் ரவி மோகன் அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் அவருக்கு நடந்த விவாகரத்து அவரோட பர்சனல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி சில விஷயங்களை இன்டைரக்டா பேசியிருக்காரு. அதாவது இதை நான் மறுபடியும் எழுத முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு தோணுன எல்லாத்தையும் மறுபடியும் சொல்லுங்க. ஏன்னா பெண்கள் மட்டும்தான் இங்க சரின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. அதை நம்ம நீதித்துறை கூட புரிஞ்சுக்குது. ஒரு நாள் என் மனசையும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும், ஒரு நாள் என் மனசையும் நான் நேசிக்கிற மக்களுக்காக நான் செஞ்சதையும் நீங்க எல்லாருமே ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. தயவு செஞ்சு ஒரு மனுஷனை வாழ விடுங்க. உங்களோட அசிங்கமான எண்ணங்களை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. நான் என் பாதையில போயிட்டே இருக்கேன். நான் ரொம்ப அமைதியான வாழ்க்கையை எனக்காக உருவாக்கி வச்சிருக்கேன். எனக்கு மாற்றாக வேறொருத்தர் வர முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அடக்கம் இருக்கு. அண்ட் எனக்கு நிகர யாருமே இல்ல அப்படிங்கறத அறிகிற அளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ ரவி மோகனோட இந்த எமோஷனலா போஸ்ட் வந்து அவரோட பர்சனல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா விஜய் த்ரிஷாவை பத்தி போயிட்டு இருக்க ரூமர்ஸ்க்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்களா இருக்கட்டும், ரவி மோகனோட ரசிகர்களா இருக்கட்டும், பலருமே ஆண்கள் பாவம் அப்படிங்கறது உண்மையான விஷயம். சோ ஆண்கள் சைட்ல இருந்து எல்லாரும் பார்க்கும்போது அவங்களுக்கான நியாயம் கண்டிப்பா புரியும். இப்ப ஜெயம் ரவிக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்க மாதிரி கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரவி மோகனோட கேஸா இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்களோட கேஸா இருக்கட்டும், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே போலதான் விஜய் வந்து த்ரிஷா கூட வெட்டிங் ஈவென்ட்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா ப்ராப்ளம் ஆயிருக்கு. சோ அதனால அதை கம்பேர் பண்ணியும் ரசிகர்கள் பலருமே இந்த விஷயத்த சோசியல் மீடியால வைரல்